Hi, today 12th Max chapter on example 1.16 second sum பார்க்கலாம் -2 2 -1 0 5 1 0 0 0 a வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னா 3ஆக இருக்கும், இல்லைன்னா 3யோட சின்னதாக இருக்கும். ஸோ p of a less than or equal 3. இப்போ இது ரோ எக்லன் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இந்த நடுவில் இருக்கிற இந்த மூணையும் வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்தாலே போதும். மல்டிபிள் பண்ணும்போது 0 வந்துச்சு அப்படின்னா இதோட ரேங்க் 3 கிடையாது. ஒரு வேளை மல்டிபிள் பண்ணும்போது நம்பர் வந்துச்சுன்னா இதோட ரேங்க் வந்து 3 தான். அப்படி 0 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மூணையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். -2 5 0 -2 × 5 × 0 0 வந்தாலே இது ஃபுல்லாகவே 0 தான். ஸோ இதுக்கு ஆன்சர் 0. 3/3 மேட்ரிக்ஸில் 0 வரதுனால இது வந்து இதோட ரேங்க் வந்து 3 கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா p of a வந்து லெஸ் தென் 3, அதாவது 3 இல்லை. ஸோ 3யோட சின்னதாக தான் இருக்கும். ஸோ p of a less than 3. இப்போ இதில் 2/2 மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். -2 2 0 5 இந்த 4 மட்டும் எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த 4 வேணால் எடுத்துக்கலாம். 2 -1 5 1 இந்த 4 எடுத்துக்கலாம். 5 1 0 0 இந்த 4 எடுத்துக்கலாம். 0 5 0 0 இந்த 4 எடுத்துக்கலாம். நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் இருக்கிற 4 மட்டுமே எடுத்துக்கிறோம். இப்போது -2 2 0 5 எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிக்கல. இதுக்கும் அதே மாதிரி தான், நடுவில் இருக்கிறது மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். -2 × 5 -10 இது வந்து நம்பர் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து என்னதுன்னா ரேங்க்கு. இதோட ரேங்க் வந்து 2/2 மேட்ரிக்ஸில் இருக்கும்போது தான் இதுக்கு வந்து 0 வராமல் நம்பர் வந்துருக்குது. ஸோ இதோட ரேங்க் வந்து 2 தான். தேங்க்யூ.